கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பேர் சுவாமிதாஸ். நான் ஆழ்வார்த்திலிருந்து வருகிறேன். அந்த பகுதியிலே நாங்கள் தண்ணீர் கேன் வியாபாரம் செய்து வருகிறேன். அந்த நேரத்தில் அது செப்டம்பர் மாதம் வந்து நாங்கள் ஜெபிக்கும்பொழுது மகன் தலையில் கை வைத்தால் ஜெபிக்கும்பொழுது எலும்பில் ஒரு சின்ன கஷ்டம் வரப்போகிறது என்று சொன்னார்கள். எனக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருந்தது. அந்த நேரத்தில் தகப்பனே, அவன் தாங்க மாட்டான், அவனுக்கு கொடுக்க வேண்டியது அப்படி கொடுக்க வேண்டுமென்றால் என் பிள்ளை கொடுக்கிறது எனக்கு கொடுக்கன்னு சொல்லி நான் ஜெபித்து விட்டு சென்று விட்டேன். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி காலையில் என் மனைவிடத்தில் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது, ஜெபம் பண்ணிக்கல என்று சொல்லிக்கொண்டு நான் கடந்து சென்று விட்டேன். அந்த காலையில் வந்த வார்த்தை, கர்த்தருக்கு காத்தர்கள் கழுகை போல செட்டை எடுத்து எழும்புவார் என்ற வார்த்தை ரெண்டு முறை வந்தது. நான் கடந்து சென்ற பொழுது ஒரு 3 மணி அளவு இருக்கும்போது திடீரென்று ஒரு வாகனத்தில் வந்த ஒரு பைக்கில் வந்த மகன் வேகமாக வந்து மோதி விட்டான். விபத்தில் விழுந்து விட்டு ஏசப்பா என்று ஒரு 15 அடி என்னை தூக்கி வீசி விட்டது. நான் விழுந்து விட்டேன். என்ன செய்வதே தெரியவில்லை, யாருமே இல்லை, துணை இல்லை. அந்த நேரத்தில் ஒரு மகன், என்னாச்சு இங்கே நிற்கிறீங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே அவன் உடனே என்னை ஆட்டோவில் எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்பொழுது இந்த காலர் எலும்பு 2 துண்டாக உடைந்திருந்தது. டாக்டர் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ண வேண்டும், பிளேட் வைக்க வேண்டும், 2 லட்சம் ரூபாய் செலவு ஆகும்னு சொன்னார்கள். என்ன செய்வதே தெரியவில்லை. நான் உடனே மனைவிடத்தில் சொல்லும் பொழுது நாங்கள் வீட்டில் வந்து சரி நம்ம புத்தூர் கட்டு கட்டலாம்னு சொல்லி ஐயாட்ட ஜெபம் பண்ணும்போது நீர் புத்துக்கட்டு தான் கட்ட போங்க, கத்தர் பெரிய கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் கத்தர் புது எலும்பு தருவார்னு சொன்னார்கள். இதை நம்பி நானும் அங்கே போய் நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் கட்டினால் சரியாயிடும் என்று நீங்கள் 2 கட்டு போட்டால் சரியாயின்னு சொன்னாங்க. திருப்பி நான் ஐயாட்ட சொன்னோம், 10 நாளில் பரிபூர்ண சுகத்தை தருவேன், புது எலும்பு தருவேன் என்று சொன்னார். இந்த வியாபாரம் செய்வதற்கு எனக்கு எல்லாம் பக்கம் முடிவெட்ட இருளாக இருந்தது. என்ன செய்வேன் என்று எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த நேரத்தில் கர்த்தர் புது எலும்பை கொடுத்து திரும்பவும் அதே பலை கொடுத்து எனக்கு அந்த எலும்பை சரி பண்ணி வைத்து எந்த ஒரு வலி வேதனை இல்லாமல், வலியே இல்லை, இதில் அடிபட்டோன்னே வீங்கிறோம், அந்த வீக்கமும் இல்லை, ஏசப்பா என்று விழுந்து அந்த ஒரு வலி இல்லாமல் கர்த்தர் என்னை பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். இந்த நேரத்தில் சாட்சியாக வைத்திருக்கிறார். அநேக அற்புதங்களை இந்த ஐயா பெற்றிருக்கிறது. எங்கள் தகப்பன் வீடு சிறு வயதிலிருந்து 87ஆம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் ஐயா எங்கள் மூலமாக குடும்பத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் ஐயாவிடத்தில் ஜெபித்து அற்புதங்கள் நிறைய பெற்றிருக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதும் கர்த்தர் சுத்த கிருபை. கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஜெபித்த ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்றுமே மகிமை உண்டாவதாக. நிகழ்ச்சி தலைப்பு தேவனிடத்தில் போய். இந்த தலைப்பிலே அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆவது அதிகாரம் 1-11 வசனம் இதை கொண்டு ஆவியாக பேசுவாராக. இங்கே அனனியா என்று பேருள்ள ஒருவனும் மனைவியாக சப்பிராலும் தங்கள் காணி ஆட்சியை விட்டார்கள். அனனியாவும் சப்பிராலும் தங்களுடைய காணி ஆட்சியை விட்டார்கள். விட்டார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரேத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பசுத்தாமியிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை எழுப்பினர். காணி ஆட்சி வித்தார்கள், அனனியாவும் சாப்பிட்றார்கள். அதில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தார்கள். ஏன்னா சாத்தான் என்றால் அனனியா உள்ளத்தில் சப்பரா உள்ளத்தில் ஒரு பங்கு வஞ்சிக்க வச்சான். யார்? சாத்தான். கர்த்தருக்கென்று கொடுப்பேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணி அந்த நிலத்தை கிரமி விற்று விட்டார்கள். ஆனால் அந்த காணிக்கையை கொடுக்காத கடையே சாத்தான்கிட்ட போய் சாத்தான் அனனியா தப்ப உள்ளத்தை வந்தான். அதை வஞ்சிக்க வச்சான். யார்? அனனியா இல்லை, சப்ரா இல்லை, சாத்தான் வஞ்சிக்க வச்சான். வஞ்சித்து தன் மனைவி கிரேத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு அப்போஸ்தலரை பார்த்து வைத்தான். ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தான் அனனியா. ஒரு பங்கு வஞ்சித்து ஒரு பங்கு கொண்டு அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தான். அதுங்க கர்த்தருக்குன்னு கொடுப்ப சொல்லி உடன்படிக்கை பண்ணி இந்த அந்த கிரயத்தை வாங்கின பிறகு அந்த ஒரு பங்கை சாத்தான் உள்ளத்தில் வஞ்சிக்க வச்சான். சாத்தான் வஞ்சிக்க வைத்து ஒரு பங்கை மட்டும் தேவடைய பாகத்தை வச்சான்.
பேதுரு அவன் நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பசுத்தாவினிடத்தை போய் சொல்ல முடியும், சாத்தான் உன் இரத்தை நிரப்பன என்ன. அந்த ஒரு பங்கை வஞ்சிக்க முடியும் சாத்தான் அனனியா உள்ளத்தை நிரப்பினதென்ன. கர்த்தருக்கு என்று கொடுப்பேன்னு சொன்னதில்லை, ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தத சாத்தான் நிரப்பேன். இன்றைக்கி உலகத்தில் எல்லோரும் எத்தனையோ தேவசமத்தில் உடம்படிக்கை பண்ணுவாங்க, நெய்யூரில் பண்ணுவாங்க, பொத்தனை பண்ணுவாங்க. கர்த்தருக்கு எனக்கு குழந்தை பிறந்தால் நான் அற்புதம் செய்வேன், என் மகன் முடித்து இருந்தால் காணிக்க கொடுப்பேன், அதே போல் நிலம் விட்டால் கொடுப்பேன், தொழில் ஆசை விட்டால் கொடுப்பேன், பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தால் கொடுப்பேன், குடும்பத்துக்கு ஆசுவாதத்தை அந்த உடம்படிக்கை பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த கொடுத்து அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்போது என்றால் அதை சாத்தான் உள்ளத்திலே பேசுவான். எப்படி அனனியா உள்ளத்தில் அது பேசான சாத்தான் போல் வஞ்சனைக்குள்ளே போகிறாங்க. வஞ்சித்து கொடுப்பேன்னு சொல்லி உடம்படிக்கை சொன்னது. திருமணம் ஆனால் பொருத்தனை பண்ணுவாங்க, குழந்தைக்காக பொருத்தனை பண்ணுவாங்க, பிள்ளைகள் படிப்புக்காக பொருத்தனை பண்ணுவாங்க, வேலைக்காக பொருத்துவாங்க, தேகத்தின் விடுதலைக்காக பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உடன்படிக்கை பண்ணிவிட்டு பொருத்தனை பண்ணிவிட்டு அதை செய்ய மாட்டாங்க. அதுக்குள்ள சாத்தான் போய் ஏன் நீ அதை செய்யணும் என்னை செய்ய விட மாட்டான். அதே போல் தான் அனனியாவுள்ள சாத்தான் வந்து என்ன செய்யலாம் பார்த்தீங்களா, செய்து அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை தீர்த்து வைத்து ஆவிடத்தில் போய் சொல்லும்படி ஒன்றியத்தை. சிலவங்க என் மகனுக்கு மகள் வேலை கிடைத்தால் என்ன செய்யணும், ஒரு மாத சம்பளத்தை கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் மாத சம்பளம்னு சொல்லிட்டு இப்போ 1ஆந்தேதியிலேருந்து 20ஆந்தேதி வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த 10 நாள் சம்பளத்தை அது அது நான் புத்தது, அது தப்பு. ஒரு மாதம் சம்பளம்னா ஒரு மாதமும் ஃபுல்லாக உள்ள தான் கொடுக்கணும். அப்போ 10 நாள் கொடுக்கணும், நீங்களும் அதை வஞ்சித்தான் வைக்கிறீங்க. அப்படி நிறைய பேர் செய்கிறாங்க. அது அறியாமல் செய்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன், அறிஞ்சு செய்யலை. ஒரு உடன்படிக்கை பண்ணினால் 100க்கு 100 அது அப்படியே ஒரு மாதம், அதுதான் உடன்படிக்கை பொருத்தனை. இல்லை 10 நாள் வேலைக்கு அது ஒரு மாதம் சம்பளம் அல்ல. இதான் அநேக பேர் அதே போல் தசம் பாக்கத்திலும் காஞ்சிக்கிறாங்க. இது சரியான இதில். ஏன்னா சாத்தாங்குளத்தை வரான், அனனியா சாத்தான் வந்து வஞ்சிக்க வச்சான். அதே போல் தான் இந்த காலங்களில் சாத்தானுடைய வஞ்சனைக்குள்ளே கட்டணும். 100க்கு 100 சேவன் நடத்தணும். 50% பசுத்தாவியானவரும் 50 சாத்தான் நடத்தக்கூடாது. 100க்கு 100 நடத்தினா தான் பசுத்தாவியார். சாத்தான்களில் 0 பாயிண்ட், ஒரு பாயிண்ட் கூட பங்கு இருக்கக்கூடாது. தான் கத்தருக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தில் சாத்தான்கள் 1% கூட இருக்கக்கூடாது. கத்தரே ஆவியானவர், அவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. நீ வஞ்சித்தேன்னா சாத்தான் வஞ்சிக்க வச்சு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அவன் தடை பண்ணுறான். ஆக இடம் கொடுக்கக்கூடாது. பல ரூபங்களில் உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஏதா அவங்கள சாத்தான் அனுப்பி வைப்பான், அனுப்பிச்சு உங்களுக்கு பேச வைப்பான். அதை நம்பாதுங்க. உங்களுக்கு தேவனுக்கு என்ன உடன்படிக்கையோ அதை செய்யுங்க. கர்த்தருக்கு ஒரு காரியத்தை சொன்னால் 100க்கு 100 செய்யுங்க. அதில் 1% கூட குறைக்கக்கூடாது. குறைத்தால் மறுபடியும் நீங்கள் ஒரு ஆஸ்வாத்தியம் போது உங்கள் ஜெபத்துக்கு பாலே வராது. நீங்கள் சாத்தான் வஞ்சிக்கப்படாங்க. இயேசு என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்யணும். சாத்தான் சொல்கிற செய்யக்கூடாது. இங்கே பார்க்கும்போது அதை விற்க முன்னே அது உன்னுடைய இருக்கவில்லையோ, அதை விற்ற பெண்ணு அது கிரையும் உன் வசத்தில் இருக்கவில்லையோ,
நீ உன் இதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனத்தில் அல்ல, தேவனத்தை போய் சொன்னார். தேவனத்தை போய் சொல்கிறாங்க, தேவனத்தை போய் சொல்கிறாங்க. ஜெபம் பண்ணுறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஒர்ஷிப்பு பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் தேவனத்தை போய் சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்தே போய் சொல்கிறாங்க. அவன் எப்படி ஒரு ஜெபம், இந்த ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எப்படி எட்டும்? தேவத்தை பால் வருமா? வராது. நீ பொய் சொல்ல தொடங்கின போதே பசுத்தாய்வு நோட்டு போயிடுவார், ஆவியானவர் இருக்க மாட்டார். அங்கே யார் வர்றா? போய் சொன்ன சாத்தான். அவன் தான் உன்னை நடத்துகிறான். ஏன்னா ஒரு நாள் ஒரு போதகருக்கு வந்தார், காஞ்சிபுரத்துலேருந்து ஜெவனம் வந்தார். ஐயா, தீராத சத்து இருக்குது இருக்குன்னார். தீராத சத்து. உங்கள் சபையில் எவ்வளோ ஆத்மாக்கள் இருக்காங்கன்னு கேட்டேன். 300 பேர் இருக்காங்க. அப்போ இவர் அசுத்தாவினால இருக்கிறார், அந்த ஊழியக்காரர் அசுத்தாவினால் கட்டப்பட்டு இருக்கிறார். அப்போ நான் கேட்டேன், இந்த 300 ஆத்மா ஜெபிக்கும் போது உங்களுக்கு அசுத்தாவிகளை தாக்குமேன்னு கேட்டேன். அதான் போக மாட்டாங்குது. அது அசுத்தாவியாக வருது. நம் தேவ சமூகத்தை விட்டு விலகும் போது தான் அசுத்தாவி வரும், இல்லைன்னா வராது. ஏன்னா தவறான வழிகளுக்கு போகும்போது வருது. கொஞ்ச நாளாகவும் 14 வருஷத்தில் என் நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழி விட்டு தெரிவித்தால் அப்போது பலோதி என்று கேட்டு தங்கள் பாவத்தை மன்னித்து ஏமத்தை கொடுப்பேன். பொல்லாத வழி இருக்கும்போது தான் சாத்தான் வருவான். ஏன்னா பசுத்தாமே நடத்தா பர்சா நடத்த வரமாட்டோம். நம்ம கத்தை பெரியவன் தான் பர்சாவை நடத்துவார். கிரியெல்லாம் சாத்தான் தான் நடத்துவான். எந்த சபைன்னாலும் சரி சாத்தான் தான். சாத்தான் நடத்தலாம், அது நல்ல பலன் இருக்காது, சீரோ தான். அதுதான் இப்போ நடக்க உலகம் முழுவதும். அப்போது அதை விற்க முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ, அதை விட்ட பின்பு அதன் திரையும் உன் வசத்தை இருக்கவில்லையோ, நீ உன் இதயத்தை இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய். நீ துணிகரமாக பலிபடத்திலிருந்து அந்த போய் சொல்கிறாங்க, இந்த போய் சொல்கிறாங்க, விசுவாசிகிட்ட போய் சொல்கிறாங்க, ஊழியக்காட்ட போய் சொல்கிறாங்க, காணிக்கையில் போய் சொல்கிறாங்க. அவன் எப்படி ஒரு ஜெபம் கேட்கப்படும்? ஜெபம் கேட்கப்படவே செய்யாது. அப்போ நெருக்கத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, பால் வராத. 100க்கு 100 பரிசுத்தாவியானவனை நடத்தணும். 100க்கு பரிசுத்தாவி நடத்தணும். அவர் 100 இருந்தால் தான் ஜெபம் எட்டும், எல்லா ஜெபம் கேட்கக்கூடாது. அதே போல் தேவனிடத்திலே அனேனியா போய் சொன்னான். நிலத்தை கிறுத்து விட்டு ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்துட்டு ஒரு பகுதியை அப்போஸ்தலர் பாதி கொண்டு வச்சான். அதே போல் நிறைய பேர் ஒரு மாதம் சம்பளம் வாங்குவாங்க, வேலைக்கு முன்னாடி சொல்லுவாங்க, ஒரு மாதம் கத்தருக்கு நான் காணி கொடு, ஒரு 20ஆம் தேதி வேலைக்கு போவாங்க, 10 நாள்லேருந்து ஒரு மாதம் சம்பளம் கூட. அதே தேவத்தை போய் சொல்லுகிறாய். போய் சொன்னால் எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும்? முழுமையாக 100க்கு 100ஆக கொடுக்கணும். அதுதான் உண்மை. நிறைய பேர் அறியல. அப்போ அவனுக்கு அடுத்து ஆசீர்வாதம் உனக்கு எப்படி வரும்? வராது. இங்கே அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். போய் சொன்னபடியால் அவன் ஜீவனை இழந்தான். தேவ சப்தம் போய் சொன்னபடியால் ஜீவனை இழந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலிவர் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கப்பட்டாங்க. பாதுகாப்பு துணிகரமாக அவனுக்கு நிலத்தை விற்றான். ஆணுக்கு விற்றுட்ட ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தான். சாத்தான் உள்ளத்தை பேசினான், வஞ்சிக்க சொன்னான். சாத்தானுக்கு அறிவுப்பட்டு வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொடுத்தான். அவன் நிலத்தை இவ்வளவு தான் உச்சியா? ஆமாண்ணா. அதனால் அவன் ஜீவனை போய் சொன்னபடியா தேவ சொன்னதில் உயிர் போயிடுச்சு. அதே உடைய வீட்டில் மரணத்துக்குரிய காரியம் தெரியுமா? தேவனுக்கு விரோதமாக போய் சொல்லுவாங்க, பலிபீடத்தை போய் சொல்லுவாங்க, அதான் ஆராதனையில் போய் சொல்லுவாங்க,
ஜெபத்தில் போய் சொல்லுவாங்க. அப்போ எப்படி அனனியா ஜீவன் போகிற மாதிரி தான் போகும். இதுதான் அநேக கடமையில் பொறுகு எனது ஆபத்து காலத்தை என்ன நோக்கி கூடு மறு தருது. அவன் ஜெபம் கேட்கக்கூடுமா? கேட்கக்கூடாது. 100க்கு 100 நீ இயேசுக்காக வரணும். 100க்கு 100 அதில் ஒரு பாயிண்ட் கூட உன்னை சாத்தா நடத்தக்கூடாது. கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கே உண்டோ அவருடைய உண்டு. 100க்கு 100 ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தாவியார் நடத்த ஜீஸ்மைத்தலார். அதான் சத்தியம் நித்தியம். யானையோட வாழ்க்கையில் பூர்ணமான மனம் திரும்பல் கிடையாது, பூர்ணமான ரட்சிப்பு கிடையாது, பூர்ணமான அபிஷேகம் கிடையாது, பூர்ணமான ஞானஸ்தானம் கிடையாது, பரிசுத்தம் கிடையாது. பொயிலே காலை தூங்கி முடித்தது தூங்குற பொய் தான். அதான் நான் அங்கே வைத்த பார்க்குறேன். பொய் சொன்னால் என்ன ஆகும்? நடுராத்திலே சத்துரு கலைகளை விதைப்பான். அப்போ அவங்களுக்கு தூக்கம் சமாதானமாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்குமா? கட்ட சொப்பனம் வருவாங்க. கட்ட சொப்பனம் இல்லை, நீ செய்த பாவத்தினால தவறுனால அது சொப்பனம் வருது. கட்ட சொப்பனம் கிடையாது. நீ 100க்கு 100 இயேசுக்காக இரு. இயேசு என்னை நடத்தும், என் குடும்பத்தை நடத்தும், என் தொழில் நடத்தும், என் பிள்ளைகள் நடத்தும், என் வீட்டை நடத்தும். சாத்தான் வீட்டை நடத்தக்கூடாது என்று சொல்லி ஜெபம் பண்ணீங்களா, பூர்ணமாக உடன்படிக்கை பண்ணுவீங்களா, மாற்றம் உடனே வரும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே இதுவரை தேவசனத்து போய் சொன்னவங்க, அந்த தேவசனத்து போய் சொன்னாங்க, பலிபடுத்த போய் சொன்னவங்க, என்றால் தேவைகளுக்காக போய் சொன்னவங்க, விண்ணப்பத்துக்காக போய் சொன்னாங்க. நிச்சயமாக நீங்கள் செய்யாதுங்க. 100க்கு 100 உங்களை தேவன் நடத்த வேண்டுமானால், ஜெபம் கேட்கப்படுமானால், விண்ணப்பம் பதிவு வேண்டுமானால், மகன் ஆசிரியப்பட வேண்டால், மகள் ஆசிரியர் குழந்தை பிறக்க வேண்டுமானால், திருமணம் நடக்க வேண்டுமானால், நல்ல படிக்க ஞானம் வேண்டுமானால், நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கணும்னால் கர்த்தருக்கு 100 முறாக உங்களை 100க்கு 100 ஆவியானவரே நடத்தணும். அதில் ஒரு வருஷத்து கூட சாத்தான் நடத்தக்கூடாது. அடுத்தலாம் ஜெபம் கேட்கப்படாது, ஜெபத்துக்கு பயப்படாது. இன்றைக்கி எனக்கு அறியாமல் தான் இருக்கிறாங்க. அறியாமல் துணிகரமான பாவத்தை கொட்டுறாங்க. ஒரு சமயத்திலே ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்கு நான் போயிருந்தேன். அவை என்னை அழைத்திருந்தார்கள். அப்போது வாலிப சகோதரி ஒர்ஷிப்பு நடத்திக்கிட்டு இருக்கு. ஆவியான நடத்துனா இவ வச்சாரி சொன்னார். அவர் அந்த கான்வென்ட் தனியாக கூப்பிட்டேன். நாளையிலேருந்து நீ இந்த கன்வென்ஷன் நடத்தக்கூடாது, ஏன்னா நீ தவறான காரியத்தை இருக்கிறாய், ஆண்டு காட்டுகிறார் சொன்னேன். ஒன்று அழுதான். இப்போ இன்றைக்கி எல்லா இடங்களையும் அப்படி இருக்குது. அதற்காக தேவன் அழைக்கவில்லை. கிறிஸ்து நமக்கு சப்போஸ் கிறிஸ்தன் ஜீவன் ஆதாயம் அப்படி இருக்கணும். அனனியா கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டார். இவளை கேள்விப்பட்ட யாருக்கும் மிகுந்த காய் உண்டு. அனனியா மரண தண்டை வந்த உடனே அவங்களுக்கெல்லாம் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அனனியா ஏன் மரணம் வந்து தேவன் போய் சொன்னான், தேவனிடத்தான் போய் சொன்னான். அதான் மரணம் வந்தது. எல்லாம் மரணம் வந்திருக்காது. எல்லாத்தையும் விற்றது உண்மை, வஞ்சித்து வைத்து பாதியை கொடுத்த உண்மை, பாதியை வஞ்சித்து வைத்தான். சாத்தான் உள்ளத்தை நிரப்பியது என்னார். அதே போல் ஒரு பொருத்தனை பண்ணுங்கள்லாம் யாராக இருந்தாலும் அதை வஞ்சிக்க வழிபடி உங்கள் குடும்பத்தினரோ உறவினரோ ஆலோசனை நம்பாதுங்க. நான் தேவனுக்கு சொன்னதை 100க்கு 100 செய்வேன், நான் தேவனுக்காக வாழ்வேன், உண்மையாக வாழ்வேன், உத்தமாக வாழ்வேன், நேர்மையாக வாழ்வேன், கிறிஸ்துக்காக வாழ்வேன் என்று செய்வீர்களானால் உங்களுக்கு 1 மடங்கு இல்லை, 1000 மடங்கு இல்லை, கோடி மடங்கு இல்லை, ஆசை வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்றால் அற்புதம் நடக்க வர இங்கே எத்தனையோ ஜெபத்துக்கு வருவாங்க. 40 வருஷம் அந்த ஒளி நடக்குது. எனக்கு குடும்ப கற்பம் தெரிஞ்சுட்டா குழந்தை பிறந்தால் செய்வேம்பாங்க. பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இங்கே ஜெபத்தில் குழந்தை பெற்றிருக்கார்கள். எல்லாம் பல மாநிலத்திலிருந்து பல நாடுகளிலிருந்து வந்து ஜெபம் பெற்றிருக்காங்க. ஆனால்
அதுக்கு பிறகு அந்த உடன்படிக்கை வைக்கப்பட்டாங்க. யாராவது தூண்டு ஆலோசனை கொடுப்பாங்க, ஆலோசனை கொடுத்து பின்வாங்கி போயிடுவாங்க. அப்போது அவங்களுக்கு என்னன்னா, என்ன ஒரு கஷ்டம் வரும்போது ஜெபம் கேட்கப்படாது, ஜெபம் தள்ளப்படாது, ஜெபம் தள்ளப்பட்டு ஜெபம் கேட்கப்படாது, ஜெபம் தள்ளப்பட்டு போயிடும். நீ தேவத்தை போய் சொல்லாய். அதே இங்கே வாலிபர்கள் அவனை சேலையிலே சுற்றி எடுத்துக்கொண்டு அடக்கப்பட்டார்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு என்று அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். யார்? சப்பிராள். இங்கே நடந்த சப்பத்தை அறியாதபடி வந்தாள். அப்போ பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுத்தானா விட்டீர்கள், எனக்கு சொல். பேதுரு கேட்கிறார், சப்பிராட்ட நிலத்தை இவ்வளவுதானா விட்டீர்கள், சொல். தீஸ் ரைட் தி லார்ட், சொல் என்று கேட்கிறார். அவள் ஆம் இவ்வளவுக்கு தான். அங்கே முதல்ல அனனியா போய் சொன்னால், இப்போ சப்பிராலும் போய் சொல்கிறார். தேவ சப்த மணி ஒரு மனமாக போய் சொல்கிறாங்க. எல்லா குடும்பம் அப்படிதான், குடும்பமே போய் சொல்லும், பொய்யிலே வாழ்வார்கள். பொய் சொல்ல காசாக கொடுக்கணும், பணம் கொடுக்கணுமா, பொய்யிலே தாங்க கிரியத்தை நிரப்பி 24 மணி நேரம் பொய் சொல்ல வைப்பான். அதே போல் ஏதேர் அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்க பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு வாங்க. தேவன்கிட்ட போய் சொன்னபடியால் அனனியாவை மறுத்து போனால் சப்பிராளிட்டையும் ஆண்டு பேசுகிறார். உடனே அவள் அவருடைய பாதத்தில் விழுந்து தேவனை விட்டாள். தேவனிடத்தை போய் சொன்னபடியே நடந்து அனனியா மறுத்து போனால் சப்பிராள் மறுத்து போயிட்டான். தேவனுடைய பொய் துணிகரமான பொய், எதுக்கு எடுத்தாலும் பொய். அப்போ என்ன ஆகுது? அனனியாவும் கடந்து போயிட்டான், சப்பிராலும் கடந்து போயிட்டாள். அவன் சொன்ன பொய் நிமித்தம் உடனே அவள் அவனுடைய பாவத்தை தீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் வலித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவருடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. தேவனத்தில் போய் சொல்ல என்ன நடந்து? எல்லத்தை விற்றது உண்மை, கத்தை கொடுப்பன்னு சொன்ன உண்மை, அதில் வஞ்சித்து விற்றது உண்மை, எல்லாம் அனையா வஞ்சித்து வைத்து தேடி போய் சொன்னால், அதே போல் சப்பலாலும் வஞ்சி கொண்டு போய் சொன்னால் 2 வருஷம் இவனும் போய்விட்டது. இன்றைக்கி ஆசீர்வாதம் வேண்டும், அற்புதம் வேண்டும், குழந்தை பிறக்க வேண்டும், திருமணம் நடக்கணும், பிள்ளைகள் படிக்கணும், நல்ல வேலை வேண்டும், நல்ல வீடு வேண்டும், நல்ல தொழில் வேண்டும், குடும்பம் கட்டப்படணும், எல்லாம் உண்மைதான், கருத்து சோத்தரும். ஆனால் நீங்கள் போய் சொல்லி தேவனுடைய சபத்தில் 100க்கு 100 உன் வீட்டையும் குடும்பத்தையும் என்ன தேவன் நடத்தணும், சாத்தான் நடத்தக்கூடாது. போய் சொல்லக்கூடிய குடும்பமாக இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமான குடும்பமாக இருக்கணும். இருந்தால் இதை கண்டு சபையார் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா, இவளை கேள்விப்பட்ட அத்தை யாருக்கும் இகழ்ந்த காயம் உண்டாயிடுச்சு. எப்படி பயம் உண்டாயிடுச்சு? நீ பயம் வந்துட்டுன்னா நீ போய் சொன்னால் பயம் வருமா? வராது. உண்மை சொன்னால் பயம் வராது. கடமையான் சேர்ந்து போய் சொல்லுவாங்க, சொல்லி வச்சே சொல்லுவாங்க. குடும்பம் வச்சு இன்னார் வராரு இப்படி சொல்லி போய் பேசி வச்சு செய்வாங்க. நான் 40 வருஷம் ஊழியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னன்னா மரணம் தான். அப்படி இருக்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிக்கர்த்தா ஒரு காரியம் செய்யார். ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அவர் வீட்டுக்கு வருகிறது, ஒரு சந்தோஷமான செய்தி வருகிறது, ஆச்சரியமான செய்தி வருகிறது, அற்புதம் நல்ல செய்தி வருகிறது. ஒரு குழந்தை பிறக்கலைன்னு சொல்லி பல வருஷமாக காத்து இருக்கிறார்கள். இப்போ நிகழ்ச்சியை பார்க்கும்போதே நீ கற்பவதி ஆகி குழந்தை பிறக்கும். ஒரு மகளுக்கு திருமணம் ஆகி 3 மாதம் ஆகி கணவனை வாழலை. கணவனை வாழ வேண்டுமென்றால்
இந்த அபிஷேகம் நிறைந்த ஒரு ஊழியத்தை பங்கு கொடுத்து ஜெபம் பண்ணு. கணவனை இந்த சாத்தான் பிரித்து வச்சிருக்கிறான், அந்த பிரிவினை எடுத்து வாழ வைப்பார். ஒரு வீடு கட்டி பாதியில் நிற்குது, அதை ஆண்டு காட்டுக்கிறார். அது விற்கிற கோயில் ஆகி வச்சு கட்டி வச்சுருக்காங்க. அதனால் அந்த வீடு கட்டப்படலை. கட்டப்படுதுன்னா வலிமையான ஊழியக்காரன் ஜெபம் பண்ணி விற்கிற கோயில் கட்ட ஆகி அறுக்கப்படும், அந்த வீடு கட்டப்படும், நன்மையாக இருக்கும். 7 மாதத்துக்குள்ளே உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதான் உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்ப்பீங்க. மகன் மகள் எல்லாம் வாழ முடியாமல் வெளியூரில் போயிட்டாங்களே அன்னை ஒரு வருத்தப்படுறாங்க. மகனும் வாழ்வான், மகளும் வாழ்வாள். வெளியூருக்கு போயிட்டாலும் அவளை கற்று பாதுகாத்து மறுபடியும் குடி செய்ப்பார். வலு சர்ப்பமானது உலகத்திலிருந்து போக மாட்டேங்குது. அது போகணும்னா என்ன செய்யணும்? தேவைப்படணும். அப்போ வலு சர்ப்பம் போயிடும். வலு சர்ப்பம் போயிடும். வலு சர்ப்பம் இருக்கு. ஒரு வீட்டு முன்னே போது விதமான வலு சர்ப்பம், எப்பவும் சண்டை தகராறு கலாட்டா நடக்குது. ஆனால் வலு சர்ப்பம் ஆகி கட்டியிருக்காங்க. அந்த கட்டு உடைக்கணும்னா இந்த ஜெபம் பண்ணு, இல்லை தேவ ஒளிகா ஜெபம் பண்ணு, கட்டு அறுக்கப்படும். இவன் வீட்டில் உள்ள பிரச்சனை நீங்கும். ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போகிறவர்கள்லாம் எங்கே இருந்தாலும் கத்தை தான் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்தில் வருகிறது. அது மலர் மாலையை ஒரு கழுத்தில் போடுவாங்களா? என் மகளுக்கு திரும்ப நடக்கலை, மகனை திரும்ப மலர் மாலை போடுவார். கத்தர் போடுவார், திரும்ப நடக்கும், நல்ல திரும்ப நடக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். திரும்ப 1 மாதத்துக்குள்ளே அதை ஒழுங்குபடுத்துவேன். ஒரு பாம்பு வந்து ஒரு வீட்டுக்கு இருக்குது. அந்த பாம்பு ஒரு ஆத்மாவே அழிக்க போகுது. அது சாத்தான். அந்த பாம்புக்கு ஆலோசனை கேட்குறாங்க இந்த வீட்டில். அது உறவினர் தான் சாத்தான், வேறு யாரும் இல்லை. சாத்தான் சொல்லக்கூடிய ஆலோசனைலாம் கேட்பாங்க. அதனால் அவன் மூலம் சாத்தான் வீட்டில் சாத்தான் ஆலோசனை கேட்காத, தேவ ஆலோசனை கேளு, அது உனக்கு இன்பமாக இருக்கும். நீ மனுடைய ஆலோசனை கேட்டால் துக்கமாக இருக்கும். எது கத்த சொல்லுகிறார். எடுகாட்டுக்கும் சுடுகாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களுக்கு உலகத்தில் பல சம்பவங்கள் வரப்போகுது. ஒரு கண்ணீரான சம்பவம் உலகத்தில் தீக்கதாக இருக்கும். அதை பாருங்க. விகாவில் தூதன் சொல்லுகிறார், என் மகனை கேள், என் மகளை கேள், வலு சர்ப்பத்தை வீட்டுக்கு வைக்காத, வீட்டுக்கு முன்னே வைக்காத, அதை இயேசுவின் நாமத்தில் ஆலயத்தை ஜெபம் பண்ணு. ஒரு உள்ள ஊழியக்கார ஜெபம் பண்ணி ஆவி போடலன்னா வரம்பட்ட ஊழியக்காரங்க உலகத்தில் இருக்காங்க. அவ்வளோ ஜெபம் பண்ணு, அந்த ஆவி போயிடும். கத்தர் உன் மெய்ப்பராக இருக்கிறார். இந்த ஆட்சியடியில் ஒரு வாகனத்தில் ஒரு போகும்போது விபத்தில் மறிக்கிறார்கள். இதை ஆண்டு காட்டுகிறார். ஏன்னா விபத்தை காட்டுகிறார். அப்படிப்பட்ட விபத்து வராமல் இருக்க நீ ஜெபம் பண்ணிக்க. தொழுவங்கள்லாம் நிறைய தொழுவங்கள் இப்போது இருக்குமா இருக்காது, வேறு விதமாக இருக்கும். ஏன்? எல்லாம் பணம் பணம் பணம். இதனால் தொழுவத்தில் அங்கே இயேசு இருக்க மாட்டார், அது வேறு சாதாரண இருப்பான். பண ஆசையினாலேயே நிறைய தொழுவு இருக்குது. அதனால் அங்கே இயேசு இருக்க மாட்டார். அங்கே யார் இருப்பா? சாத்தான் தான் இருப்பான். ஆனால் எந்த தொழுவம் இருந்தாலும் சுவிசேஷ ஊழியமாக இருக்குது, அங்கே தான் இயேசு இருப்பார். மனம் திரும்பலாம் அங்கே இருக்க மாட்டார். கர்த்தராவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 100 மடங்கில் 1000 மடங்கில் கோடி காத்து உங்களுக்கு ஒரு ஆண்டவர் பேசினாரானால் பேசினார்களோடு கர்த்தர் ஊழியத்துக்கு தொலைக்காட்சிக்கு ஊழியத்துக்கு காணிக்க அளிப்பீங்க. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். அல்லேலூயா. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 053300023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர்
அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.